ஆல் டைம் ஹைலேருந்து இண்டெக்ஸ் வந்து 30th ஏப்ரல் 2026 வரைக்கும் எவ்வளோ விழுந்திருக்குன்னு தெரியுமா உங்களுக்கு? எவ்வளோ விழுந்திருக்கு பர்சன்டேஜில், எந்த அளவுக்கு நம்ம டிஸ்கவுண்டடில் இருக்கோன்றதை தெரிஞ்சுக்கணுன்னா அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு ஃபாலோ பண்ணிக்கோங்க, லைக் பண்ணிட்டு ஷேர் பண்ணுங்கள். டீட்டெயில்டாக பார்க்கலாம் வாங்க. எப்பவுமே ஒரு விஷயம் பாருங்கள், டிஸ்கவுண்டடில் இருக்குன்னா நம்ம என்ன பண்ணுவோம், வேகமாக போய் நிறைய நம்ம வாங்குவோம். லைக் சரவணா ஸ்டோர்ஸாக இருக்கட்டும், ஓத்திஸாக இருக்கட்டும், பெரிய மேக்ஸ் ஷோரூமாக இருக்கட்டும், பேண்டலூன்ஸாக இருக்கட்டும், டிஸ்கவுண்ட் சேல், ஈரண்ட் சேல்னு கூட நம்ம என்ன பண்ணுறோம், நம்ம போய் வேகமாக போய் வாங்குகிறோம். அதே மாதிரி தான் நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி மார்க்கெட்டில் இப்போ டிஸ்கவுண்டடாக இருக்குது எல்லாமே. அப்போ நம்ம என்ன பண்ணணும்னா, நம்ம எவால்வ் ஆகி, நம்ம மெச்சூர்ட் ஆகி, நம்ம நிறைய ஷேர்ஸ் ஆகவும், நம்ம நிறைய மியூச்சுவல் ஃபண்டில் யூனிட்ஸாகவும் அக்குமுலேட் பண்ணணும். அதை பார்க்குறதுக்கு முன்னாடி எவ்வளோ பர்சன்டேஜ் விழுந்திருக்குன்னு தெரிஞ்சுக்கோங்க. ஸோ தட் உங்களுக்கு ஒரு அவேர்னஸாகவும் இருக்கும் இது. அட் த சேம் டைம் நீங்கள் போய் இதை மெச்சூர்டாக இதை வந்து ஹேண்டில் பண்ணி நீங்கள் நிறைய யூனிட்ஸோ இல்லை நிறைய ஷேர்ஸோ வாங்குறதுக்கு இது உதவியாக இருக்கும். நிஃப்டி, அதாவது நிஃப்டி 50 இண்டெக்ஸ்ன்பாங்க. இது பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஆல் டைம் ஹைலேருந்து 9.01% விழுந்திருக்கு. கரண்ட்டாக ஆல் டைம் ஹை பார்த்தீங்கன்னா 26,372.20, அதாவது 30 நாள் சேஞ்ச். இது ஒரு மாதத்தில் மட்டுமே 7.5% வந்து சேஞ்ச் ஓவர் ஆயிருக்கு. 7.5% வந்து இந்த ஒரு மாதத்துக்கான சேஞ்சும், 365 நாள் சேஞ்சு பார்த்தீங்கன்னா ஒரு வருஷம், அதாவது ஜனவரிலேருந்து இந்த நாள் வரைக்கும் -1.4% கொடுத்துருக்கு. நிஃப்டி நெக்ஸ்ட் 50 பார்த்தீங்கன்னா -10.62%, நிஃப்டி 100 வந்து -8.92%, நிஃப்டி 500, 200 7.6% 7.69%, நிஃப்டி மிட் கேப் 50, நிஃப்டி மிட் கேப் 100, நிஃப்டி மிட் கேப் 150ன்னு சொல்லிட்டு எல்லாமே பார்த்தீங்கன்னா 2%, 3%, 2%னும் அதிகமான பர்சன்டேஜ் எது விழுந்திருக்குன்னு பார்த்தீங்கன்னா நிஃப்டி மைக்ரோ கேப் 250யும் நிஃப்டி ஸ்மால் கேப் 250யும் கிட்டத்தட்ட 10.5% வரைக்கும் விழுந்திருக்கு. இதுலேருந்து என்ன ஒரு முக்கியமான பாயிண்ட்னா, இவ்வளோ டிஸ்கவுண்டில் இருக்கும் போது நீங்கள் என்ன பண்ணணுன்றதை நான் ஆல்ரெடி சொல்லிட்டேன், யோசிச்சு பண்ணுங்கள். இந்த இமேஜ் உங்களுக்கு வேணும்னா கமெண்ட்டில் இண்டெக்ஸ்ன்னு டைப் பண்ணுங்கள், நானே உங்களுக்கு வந்து டிஎம் பண்ணுறேன் பர்சனலைஸாக. இந்த மாதிரி மார்க்கெட் விழுந்திருக்கும் போது உங்களுக்கு டர்மாயில் இருக்குது, பிரச்சனையாக இருக்குது, என்ன பண்ணுறதுன்னு தெரியலன்னா மேலே இருக்க நம்பருக்கு கால் பண்ணுங்கள், எங்கள் டீம் வந்து உங்களுக்கு கைட் பண்ணுவாங்க.